ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஏப்ரல் 1 மாதத்தோட முதல் நாள் திங்கட்கிழமை வருது. மறக்காம இந்த ஒரு இலையை முதல் செலவாக வாங்கி வீட்டில் வைங்க. ஒரு மாதத்துக்குள்ள உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண பிரச்சனை காணாமல் போயிடும். அது என்ன இலை, அதை எப்போ வாங்கலாம் அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு மாதமும் மாதத்தோட முதல் நாள் ஆரம்பிக்கும் போது நம்ம பண்ணக்கூடிய செலவு முக்கியமான செலவாக இருக்கணும். அப்படி செய்யக்கூடிய செலவுகள் நம்ம மங்களகரமான செலவாக செஞ்சோன்னா அந்த மாதம் முழுக்க நம்மளோட செலவுகளும் மங்களகரமானதாக இருக்கும். மாதத்தோட முதல் நாள் ஆனால் சம்பளம் லேட்டாக தான் வருது அப்படின்னாலும் பரவாயில்லை. மாதத்தோட முதல் நாள் ₹1 கொடுத்தாவது ஒரு சில பொருட்களை நீங்கள் வாங்கி வீட்டில் வைக்கணும். நாளைக்கு மாதத்தோட முதல் நாள் அப்படிங்கிறதால கண்டிப்பாக நீங்கள் கோவிலுக்கு போகணும். அதுவும் திங்கட்கிழமை சோமவாரம் சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள். கண்டிப்பாக நாளைக்கு சிவாலயங்களுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. சிவாலயத்துக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான செலவு, நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதிபத்திரி இலை. எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும். இந்த ஜாதிபத்திரி இலை அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஜாதிக்காயோட மேல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இலை தான் இந்த ஜாதிபத்திரி இலை. மருத்துவமும் மகத்துவமும் பல விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு. சொல்லப்போனால் இந்த ஜாதிபத்திரி இலையை வாசனை பொருட்களாக பயன்படுத்துவாங்க. மசாலா பொருட்கள் பயன்படுத்தக்கூடிய சில உணவு வகைகளுக்கு இந்த ஜாதிபத்திரி இலையை சேர்த்து வாசனைக்காக பயன்படுத்துவாங்க. இந்த ஜாதிபத்திரி இலையில் என்ன ஒரு மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துமா, அதே மாதிரி பசியை தூண்டுமா. இது மருத்துவத்துக்கு. மகத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இது ஏலக்காய், ஜாதிக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு மாதிரி பணத்தை வசியம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். நாட்டு மருந்து கடைகளில் நல்ல ஒரிஜினலான புதுசான ஃப்ரெஷ்ஷான ஒரு ஜாதிபத்திரி இலை கிடைக்கும். அப்படி நாட்டு மருந்து கடையில் வாங்க முடிஞ்சவங்க வாங்குங்க. வாங்க முடியாதவங்க உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய மளிகை கடையில் முதல் செலவாக நாளைக்கு ஜாதிபத்திரி இலையை வாங்குங்க. ஜாதிபத்திரி இலை எந்த அளவுக்கு வாசமாக இருக்கோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் வாசனை மிகுந்த வாழ்க்கையாக இருக்கணும். அப்படின்னா நாளைக்கு நீங்கள் முதல் செலவாக, அதுவும் ஏப்ரல் மாதத்தோட முதல் நாள் முதல் செலவாக இந்த விஷயத்தை வாங்கி வீட்டோட பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமையலுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நாளைக்கு தினம் கட்டாயம் நீங்கள் மாதத்தோட முதல் நாள் அப்படிங்கிறதால கோவிலுக்கு போகணும். சோமவாரம் அப்படிங்கிறதால முக்கியமாக சிவன் கோவிலுக்கு நீங்கள் போய் தரிசனம் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு 4 பேருக்கு உங்கள் கையால் தானம் பண்ணுங்கள். அன்னதானம் தான் போடணும் அப்படி அவசியம் கிடையாது. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய ரோட்டோரமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு 1 கிலோ 2 கிலோ சாப்பாட்டுக்கு அரிசியும் வாங்கி கொடுக்கலாம். பராமரிப்பு இல்லாத கவனிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு உங்கள் கையால் பூஜைக்கு சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் பூஜைக்கு சம்மந்தப்பட்ட பொருட்களையும் வாங்கலாம். அதுவும் மாதத்தோட முக்கியமான செலவுகளில் முதல் செலவு. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.